ஏங்க HIV டெஸ்ட் எடுத்தீங்களா? யாரு கேட்டீங்க HIV டெஸ்ட்? யார் ராணி? என் அத்தை பையனா மாமா பையனா இல்ல சின்ன வயசுல இருந்து சேர்ந்து படிச்சோமா? உன்னை லவ் பண்ணா கல்யாணம் பண்ணோம்ல, கல்யாணம் பண்ண 50-60 வருஷம் சேர்ந்து வாழணும்ல, கூட வாழ போறவனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? இத பார், நீ என்ன பாத்து ஈ நிலிச்சியா, பதிலுக்கு நானும் உன்னை பாத்து ஈ நிலிச்சேனா, என் பேரு கதிரேசனுங்க, என் பேரு மணிமேகலைங்க, நான் உங்களை லவ் பண்றேன், நானும் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் சுத்துறது, ரோட்ல நடக்கும்போது தெரியாத மாதிரியே ஒருத்தர் இடிச்சுட்டே நடக்கிறது, பஸ்ல ஒருத்தர் தோள் மேல ஒருத்தர் சாஞ்சு தூங்குற மாதிரியே நடிக்கிறது, அப்புறம் இந்த தியேட்டர் வீட்டுக்குள்ள மூக்கையும் உரசிக்கிறது, இந்த கதையெல்லாம் என்கிட்ட ஆகாது. என்ன லவ் பண்ணா என்னென்ன பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியணும். அதனாலதான் எங்க அப்பாவையும் செந்திலையும் பாக்க சொன்னேன். அதே மாதிரி உன்னை லவ் பண்ணா என்னென்ன பிரச்சனை வரும்னு எனக்கும் தெரியணும். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம 2 பேரும் லவ் பண்ணி நாளைக்கு கல்யாணம் வரும்போது உன் ஃப்ரெண்ட்ஸ்ல அவனாவது ஒருத்தன் கேட்பான், அவளை ஏண்டா கல்யாணம் பண்ற, 6 வருஷமா அவ பின்னாலே ஒருத்தன் சுத்திருக்கான், இவ கம்பெனி கொடுக்காமல சுத்திருப்பான் அப்படின்வான். எதுக்கு கொழுந்தனாரே 4 மாசம் பெரியவளை கல்யாணம் பண்றீங்க அப்படின்னு உங்க அண்ணி முறையில இருக்கிற அவளாவது சொல்லுவா. உங்க அப்பா அம்மா போலீஸ்காரன் குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறது நல்லதா படல அப்படின்பாங்க. இதெல்லாம் சேர்ந்ததுதான் மணிமேகலை. இதெல்லாம் நாளைக்கு பிரச்சனையா வரலாம், வராம கூட போலாம். சப்போஸ் வந்தா நீ ஃபேஸ் பண்ண ரெடினா லவ் பண்ணலாம், இல்லையா போயிட்டே இரு. ஏங்க அப்ப இவ்வளவு நாளா நீங்க என்ன லவ் பண்ணவே இல்லையா? பிரச்சனைய ஃபேஸ் பண்றேன்னா லவ் பண்ணலாம். ரெடிங்க. நல்லா யோசிச்சு சொல்லு. ரெடிங்க. 1 hour டைம் எடுத்துக்க. ஏங்க நல்லா யோசிச்சுட்டேங்க. உங்க பின்னாடி 6 வருஷமா ஒரு பையன் சுத்திட்டு இருக்கான்னு என் ஃப்ரெண்டு சொன்னாலும், வயசுல உன்னை விட 4 மாசம் பெரியவ எதுக்குன்னு எங்க அண்ணி கேட்டாலும், போலீஸ்கார குடும்பத்துல இருந்து எதுக்கு சம்பந்தம்னு எங்க அம்மா அப்பா கேட்டாலும் அவங்க பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேங்க. மாற மாட்டேல்ல? மாட்டேன். சரி, ஐ லவ் யூ. ஏங்க 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 என்னங்க? என்னங்க? இல்ல நான் கொஞ்சம் பெருசா எதிர்பார்த்தேன். பெருசான்னா? அப்படியே கொஞ்சம் வெளியில போய் ஜாலியா. நர்ஸுக்கெல்லாம் பெர்மிஷனே கிடையாது, அதையும் மீறி வந்திருக்கேன் தெரியும்ல. லீவ் போடலாம். என்ன சொல்லி? பொய் சொல்லி. இல்ல லவ் பண்ணா பொய் சொல்லான்னு நீங்க தான். ஆமா, என் மேல உனக்கு கோபமே வராதா? ஐயோ வராதுங்க. தப்பு பண்ணா அப்ப கூட வராதுங்க. ஏய், எதுக்கு வராது? ஏன் கோவப்பட மாட்டேன்? தப்பு பண்ணா கோவப்படணும். அதை விட்டுட்டு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நீ என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்க, நான் இன்னைக்காவது உன் மேல கோவப்பட்டிருக்கேனா அப்படின்னு நீ என்கிட்ட கேப்ப. அந்த கதையெல்லாம் இந்த மணிமேகலை கிட்ட ஆகாது. தப்பு பண்ணா நான் தப்பு பண்ண மாட்டேன், ஒருவேளை பண்ணுனா அப்பவே கோவப்படு, அப்பவே சண்டை போடு, அப்பவே மறந்துடு. என்ன புரிஞ்சுதா? எங்க கோவப்படு, கோவப்படு. வரலங்க. போடா. ஏங்க ஏங்க ஒரு நிமிஷங்க, கோவப்படுறேங்க. வரமாட்டேந்துங்க. அடச்சி. ஏங்க ஏங்க நான் சொல்றது கேளுங்க, கோவப்பட்டுருங்க இந்த வாட்டி. ஏங்க ஏங்க நான் சொல்றது கேளுங்க. என்னையா ஆளுனே, என்னதான் கோபக்காரனா இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை எப்படியா பிடிச்சு தள்ளுறது? ஏமா இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த ஆம்பளைகளுக்கு அடங்கி கிடக்க போறீங்களோ? நீங்க திருந்தவே மாட்டீங்க. போங்க போங்க, எல்லாம் அந்த காலத்துல இருந்தே அப்படியே பழக்கப்பட்டு. சாரிங்க, தெரியாம. பரவாயில்லையே, இப்படிதான் கோவப்படணும். சரி, நாளைக்கு நான் வீட்டுல ரெடியா இருப்பேன், வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லி. வீட்டுக்கா? ஏங்க பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றேன், அங்க வந்துருங்க. வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போ. ஏங்க பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றேங்க. வீட்டுக்கு வா. ஏங்க அரசூர்ல இறங்குறது யாருங்க? அரசூர் இறங்குறது, அரசூர் இறங்குறது. மணிகள் மகனே,
என் பையனை விழுப்புரத்து கார் எடுத்து சொல்லிருக்கேன். அப்படியே உன் வீட்டுல இறக்கி விட்டு போறோம். உட்காரு. கண்டக்டர் தம்பி, எங்களுக்காக ஒரு ரூல்ஸை மாத்திக்க வேணாம். நீங்க விழுப்புரத்திலே நிறுத்துங்க. எங்க கிட்டயும் கார் இருக்கு. எனக்கு என்ன வந்தது? இதான் உங்க ஊரா? இந்த ரோடு இருக்குல்ல, இந்த ரோட்ல இருந்து நேரா போனீங்கன்னா ஒரு ஆலமரம் வரும். அங்க இருந்து நேரா போனாதான் நம்ம வீடு. பாட்டி போன் வந்து உங்களுக்கு தோசை ஊத்தி தரேங்க. வந்துகிட்டே இருக்கேன். ஹலோ அப்பா, நான் விழுப்புரம் கூட்டோட வந்துட்டேன்ப்பா. நான் ஊரை தாண்டிட்டேன். நான் 5 நிமிஷத்துல வந்துருவேன். சரிப்பா. ஓகே கவி, பாய். ஃபோன் பண்றேன். டைத்துக்கு சாப்பிடுங்க. பாய். என்னது இது? ப்ளீஸ் ப்ளீஸ், அடுத்த ஸ்டாப் இறங்கிட்டே. விழுப்புரம் வந்துருச்சுங்களா? அது போயிடுச்சு சார். போயிடுச்சு. சார் கொஞ்சம் வண்டியை எடுத்துக்கலாம். எதுக்கு சார்? இது விழுப்புரத்துல இறங்க வேண்டிய ஆளு. உங்ககிட்ட இது வரைக்கும் வந்துட்டேன். இங்க இறங்கி எப்படி சார் போவீங்க? அரசூர்ல இறங்கி டவுன் பஸ் பிடிச்சு போங்க. ஓகே சார்.
ஐயோ காலையில அவனை என்ன பண்ணுவேன் என் பிள்ளைய என்ன பண்ண ஐயோ ஐயோ நீங்களும் வாங்க அப்ப நானும் இருக்கேங்க நீங்களும் வாங்க ஐயோ வலிக்குதே. ஐயோ பண்ணி போன் பண்ணி அதெல்லாம் சொல்லிடுவாங்க நீ பயப்படாதீங்க ஐயோ சீக்கிரம் எடுங்க ஐயோ தாங்க உள்ள தம்பி முதல்ல பப்ளிக்க கண்ட்ரோல் பண்ணுங்க போங்க அமுதா அமுதா என்ன தெரியுதா நான் பேசுறது கேக்குதா அமுதா உனக்கு தெரியுதா திருச்சிக்கு போயிருந்தா அமுதா ஐயோ என்ன அமுதா என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு தெரியுதா உங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தா அமுதா உங்க அக்கா வீடு மாறி போயிட்டாங்க அமுதா அமுதா கொஞ்சம் போங்க ஹலோ என்ன பாரு ஹலோ பசங்க ஃபர்ஸ்ட் போட்டுங்க இறங்குங்க